பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமானது யோபு 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தீமையானது தன் வாயை மூடும் என்று. ஹல்லேலூயா. எஸ், glory to God. இந்த 11 மாதமும் கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்திருக்கிறார் இல்லையா? இப்போ எவ்வளவோ சந்திச்சிருப்போம். இந்த 11 மாதங்களில் நம்ம கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்த்தோன்னா வியாதிகள் மரண கண்ணிகளுக்கு சற்றே தப்பின ஒரு செகண்டில் ஒரு மணித்துளியில் நான் தப்பிச்சேன்னு சொல்லி ஒரு மரண கண்ணிகளுக்கு நான் பெட் வரைக்கும் போயிட்டு உயிரோடு திரும்பி வந்திருக்கேன். நான் என்னுடைய ஜீவன் போகலை, கர்த்தர் என்னை பாதுகாத்தார். என்னோடய வறுமை நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவி அனுப்பினார் அப்படின்னு சொல்லி காகங்களைப் போல மனுஷரால் போஷிக்கப்பட்டவங்க, தேவதூதர்கள் மாதிரி உதவி செய்த மனிதர்கள், பண உதவி செஞ்சவங்க, பொருள் உதவி செஞ்சவங்க, மருத்துவ உதவி செய்த மருத்துவர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்த்தா இந்த 11 months ஒரு ரீகப் பண்ணி பார்த்தீங்கன்னா so many things happen. எல்லாமே நன்மையாக இருந்திருக்கும் இல்லை? தேவன் ஒருவேளை நன்மை செய்யலைன்னா நம்ம இன்றைக்கி ஜீவனோடு இருந்திருப்போமா நமக்கு தெரியாது. இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, 11 மாதமும் நீ எவ்வளோ வேணாலும் பார்த்துருக்கலாம், எவ்வளோ மோசமான காரியங்களை எல்லாவற்றும் பார்த்துருக்கலாம், அதற்குள்ளே போயிட்டு நீ தப்பிச்சு வந்திருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதம் 1ஆம் தேதி சொல்கிறேன், இனி தீமை தன் வாயை மூடிக்கொள்ளும். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக வாயை திறந்துட்டு இருக்கிற ஒன்றே ஒன்று என்னன்னா, அது பிசாசோட வாய் தான். அவன் தான் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எஸ், அப்படி தான் மோசமான மனுஷங்க மத்தியில் நீங்கள் இருந்திருக்கலாம். உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்க, நீங்கள் நன்மை செய்து உங்களுக்கு தீமை செய்தவர்கள், நன்றி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை கவிழ்க்கணும், உங்களை நாசம் பண்ணணும்னு சொல்லி அநேக சதி திட்டங்களை போட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களை எப்படியாவது வீணாக்கிடணும்னு சொல்லி மோசம் பண்ணணும்னு சொல்லி பெரிய சப்போர்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஆள்பலம், பணபலம், புத்திசாலித்தனம்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்களை சூழ்ந்திருக்கிற பொல்லாத மனுஷர்களுக்கு நடுவில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதே யோபு சொல்லுது 5வது அதிகாரத்தில், தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்கள் உபாயங்களை அபத்தமாக்கி போடுகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாங்க, தந்திரக்காரர்னா யார்? கண்ணிங்காக இருக்கிற பீப்புள். எப்போவுமே ஒரு நரித்தனம் மாதிரி இவங்களை எப்படி கவுக்கலாம், இவங்களை நமக்கு பிடிக்கல, இவங்க நமக்கு வேண்டியதை செய்யலை, இவங்க மறுத்துட்டாங்க, இவங்களே எப்படி கெடுக்கலான்னு சொல்லி அவங்கள குடும்பத்தில் இருக்கிறவங்களை கெடுக்கிறதும், நட்புகளை பிரிக்கிறதும், உறவுகளை பிரிக்கிறதும் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்கிறவர்களை கூட கெடுப்பதற்கு, அவங்களுடைய பெயரை கெடுப்பதற்கு, அவங்களுடைய சாட்சியை கெடுப்பதற்காக அப்படியே ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி மனுஷனே வாயை திறந்துட்டு நிற்கிறான். ஏன்னா யார் பிசாசனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ அவங்களால தான் மற்றவங்களுக்கு தீமை செய்ய முடியும். அந்த மாதிரி மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை தந்திரமாக செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தந்திரக்காரர்கள் கைகள் காரியத்தை மூடி அவங்க ஃபுல்லாக அதை செஞ்சு முடிச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறது நடக்காமல் அது பாதியிலேயே அதை கவிழ்த்து போடுகிற தேவன். அவர்கள் உபாய தந்திரங்களை அபத்தமாக்குறதுன்னா குழப்பி போடுறது, வீணாக போகிறது, கெட்டு போகிறது அவங்க தந்திரங்கள். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது நிச்சயமாகவே தீமை தன் வாயை மூடிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி உங்களை பாதுகாத்து அந்த வாயெல்லாம் தீமையான காரியங்கள் உங்களை சூழ்ந்து உங்களை விழுங்கி விடுவது போல நிற்கிற அத்தனை தீமைகளின் வாயும் இயேசுவின் நாமத்தினாலே மூடும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய அருமையான வாக்குத்தத்தை தான், தீமை தன் வாயை மூடும். உங்களுக்கு எதிராக இதுவரை பேசி கொண்டிருந்த தீமை தன் வாயை மூடும். உங்களுக்கு எதிராக இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்த தீமை தன் வாயை மூடும். நோயாக நின்ன தீமை, உங்கள் பணத்தெல்லாம் செலவழித்த தீமை, உங்கள் கையில் வர காசெல்லாம் ஓட்டக்காசாக போக வச்ச தீமை, உங்களுக்கு எதிராக எதிரிகளை உண்டாக்கின தீமை, உங்களுக்கு சிறையிருப்புகளை மாட்டின தீமை, கடன்ற பிரச்சனையில் மாட்ட வச்ச தீமை, வேலை இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, பதவி இல்லை, உயர்வு இல்லைன்னு சொல்லி ஒரு தாழ்வான இடத்துல இந்த சொசைட்டியில் உங்களை வச்சிருந்த தீமை,
எல்லாம் தன் வாயை மூடப் போகிறது இயேசுவின் நாமத்தினால. இந்த டிசம்பர் 1 நீங்கள் எல்லா தீமைகளும் உங்களை சுற்றி வாயை மூடினதுக்கப்புறம் பாதுகாப்பாக தேவனுடைய கரத்தில் இருக்க போகிறீங்க. உங்கள் எல்லாருக்காக, உங்கள் நன்மைகளுக்காக நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாக இருக்கிறேன். கண்ணீரோடு என்னுடைய மெசேஜை கேட்குற மக்களுக்கும், யார் யாரெல்லாம் என்னோடய மெசேஜை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கலாம், அத்தனை பேர்களுக்கும் நான் ஜெபிக்கிறவளாக இருக்கிறேன். சரியான மெசேஜ் உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினச்சி தான் நான் ஜெபத்தோடையும், ஆண்டவரே நான் எதை சொல்லட்டும் என்று காத்திருந்து ஜெபித்தும் தான் உங்களுக்கு இந்த மெசேஜஸ் எல்லாம் தரேன். அதனால் நிச்சயமாக இது உங்களுக்கு ஏற்ற வார்த்தை, உங்களுக்காகத்தான் அந்த வார்த்தை வருகிறதுன்னு நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்களும் நம்புவீர்கள், நீங்களை விசுவாசிப்பீங்க, இந்த நன்மையை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினால உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். God bless you and thank you.